ஹலோ, வணக்கம், நமஸ்காரம், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம திங்கிங் டிஜிட்டல் இந்த கோர்ஸ்னோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஸ்டார்ட் பண்றோம். இது வந்து ஃபவுண்டேஷன், அடிப்படைகள். அதாவது நம்ம எதையுமே கத்துக்கிறதுக்கு முன்னாடி அதனோட ரொம்ப அடிப்படையானது சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறது. அந்த மாதிரி ரொம்ப தேவையான சில விஷயங்கள். அதெல்லாம் நம்ம தனியாக யோசிச்சு பார்த்தா தான் அதை கற்றுருக்கோன்னே தோணும். இல்லாட்டி அது they are usually taken for granted. அந்த மாதிரி சில அடிப்படைகள் இருந்து ஆரம்பிக்கிறோம் நாம. ஏற்கனவே தெரிஞ்சதாவே இருந்தாலும் அது திருப்பி ஒரு தடவை பார்க்குறப்ப நமக்கு நல்லா புரியும். ஏன் சின்ன வயசுல கத்துனது இப்போ பெருசானதுக்கு அப்புறம் அதையே திருப்பி ஒரு தடவை பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியுற மாதிரி இருக்கும். அதுல என்னென்ன பார்க்க போறோம்? முதல்ல நம்பர்ஸ். நம்பர்ஸ்ல என்ன புதுசா இருக்கு பார்க்கலாம். லாஜிக்ஸ். லாஜிக்ஸ்னா என்னது? இந்த நம்பர்ஸ் லாஜிக்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாமே நம்ம வாழ்க்கை ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அதை ப்ராப்பரா சீக்வன்ஸ்ல பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். நீங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க ஜஸ்ட் ஒரு சின்ன கிளாஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் கூட இதனோட பேசிக்ஸ் எல்லாமே நமக்கு ஈஸியா இப்ப புரியும். அதை பார்த்துக்கலாம். அப்புறம் ப்ரோக்ராமிங். ப்ரோக்ராமிங்கிறது இப்பெல்லாம் ஸ்கூல்ல கூட எல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அவ்வளவு காலேஜுக்கு தான் போய் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, சின்ன வயசுல சொல்லிக் கொடுக்குறா. அதையும் ரொம்ப அடிப்படையிலிருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் கத்துனதுக்கு அப்புறமா நாம அந்த ஹைடெக் திங்ஸ் எல்லாம் எப்படி பண்றோம், எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் பேஸ்ட் இல்லை, இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி டிசைன் பண்றாங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஹைடெக் மூளை கெட்டாத பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம ஈஸியா கத்துக்க ஆரம்பிக்கலாம். அதுதான் இந்த கோர்ஸ் ஃபுல்லாவே. அதுல ஹார்ட்வேர்ஸ்னா எப்படி, அதை எப்படி டெவலப் பண்றது, ஹார்ட்வேர்ஸ் நம்மளுக்கு பிசிக்கலா பணம் செலவு பண்ண முடியாத டயத்துல எப்படி சிமுலேட்டர்ஸ் யூஸ் பண்றது, மாதிரி எம்பெடட் சிஸ்டம் கேட்ஜெட்ஸ், மார்க்கெட்ல கிடைக்கிற கேட்ஜெட்ஸ், மார்க்கெட்ல கிடைக்காத நாமளே பண்ணக்கூடிய கேட்ஜெட்ஸ், ரோபோட்ஸ் எல்லாம் எப்படி பண்றது, அது எல்லாமே நாம இந்த பேசிக்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கத்துக்கலாம். இப்ப முதல்ல நம்பர் சிஸ்டம்ஸ் பார்க்கலாம். நம்பர்ஸ் நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருந்தே கத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம். எழுத படிக்கிறதுக்கு வேற எதையும் எழுத படிக்கிறதுக்கு முன்னாடியே நாம நம்பர்ஸ் எல்லாம் எண்ணறதுக்கெல்லாம் சின்ன வயசுலயே குழந்தையா இருக்கிறப்ப குழந்தை என்னன்னா கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச வயசுல குழந்தையா இருக்கிறப்ப இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா வாழ்க்கையில நம்பருங்கிறது அவ்வளவு முக்கியம். படிச்சவன் படிக்காதவன் எல்லாத்துக்குமே நம்பர் ரொம்ப முக்கியமானது இருக்கு. அது டெக்னிக்கலுக்கும் அதுவே தான் பொருந்தும். நமக்கு தெரிஞ்ச நம்பர் எல்லாமே நாம இந்த இப்ப பாக்குற மாதிரி பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப காமனா இருக்கிற சிஸ்டம் 1 2 3 4 நமக்கு தெரியும். இப்ப நான் நம்ம நம்பர் சிஸ்டத்துல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன். நான் சில பேர் கேட்டேன் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னா நிறைய நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்றா. அது இல்லை, நான் கேட்கறது எத்தனை சிம்பிள்ஸ் இருக்கு. இதுவே நீங்க நேரடியா இருந்தீங்கன்னா நான் உங்களையே ஒருத்தர் ஆன்சர் பண்ண வச்சிருப்பேன். இப்ப இது நான் ஆஃப்லைன் ரெக்கார்டிங் நான் மட்டும் ரெக்கார்டிங் பண்றதுனால நான் சொல்றேன். நமக்கு 10 சிம்பிள்ஸ் இருக்கு. கரெக்டா? நமக்கு தெரிஞ்ச சிம்பிள்ஸ் 10 சிம்பிள்ஸ். 0 1 2 3 4 5 6 7 8 9. நம்ம எல்லா நம்பரையும் இந்த 10 சிம்பிள்ஸ்ல இருந்து தான் உருவாக்குறோம். we can form infinite numbers. இன்ஃபைனைட்னா என்னது? எல்லையே இல்லாத, எத்தனை வேணாலும் எண்ண முடியாத நம்பர்ஸ் எப்படி நாம உருவாக்குறோம்? by using positional weights. ஒரு நம்பர் எந்த பொசிஷன் இருக்குங்கிறத பொறுத்து அதோட மதிப்பு இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, 1 பெருசா 2 பெருசா அப்படின்னு கேட்டா நீங்க எல்லாரும் 2 தான் பெருசு 1 விட. ஓகே. இப்ப 12 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல 1க்கு மதிப்பு அதிகமா 2க்கு மதிப்பு அதிகமா? 1க்கு. ஏன்னா அது சின்ன நம்பரா இருந்தாலும் பொசிஷன் வைஸ் அது
ஹை வெயிட்ல இருக்கு. நம்ம நம்பர் சிஸ்டம் வந்து இந்த மாதிரி பொசிஷனல் வெயிட், பொசிஷன் மாற மாற அதனோட வெயிட்டேஜ் அதிகமாகும். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இருந்தாலும் இப்படி சொல்லி அதை யோசனை பண்றப்ப ஒரு தடவை கேட்டு மனசுல வாங்கி வச்சுக்கலாம். அதை தவிர நான் பொசிஷனல் நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்கு. நிறைய பேர் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ரோமன் லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நம்ம ரோமன் லெட்டர்ஸ் இப்போ கூட நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் டைட்டில்ஸ் எல்லாம் மட்டும் யூஸ் பண்ணுவோம். அதுல வந்து இந்த வி சிம்பிள்ங்கிறது வந்து 5, எக்ஸ் சிம்பிள்ங்கிறது 10, எல் சிம்பிள்ங்கிறது 50, இந்த மாதிரிலாம். 5ங்கிறது வி, அப்ப 50ங்கிறது வந்து எல். ரெண்டு வெவ்வேறு சிம்பிள், 5க்கும் 50க்கும். அது பொசிஷன் தான் மாறினாலும் சிம்பிளே வேற. இதை நீங்க ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 அப்படிங்கிறது வந்து இந்த எக்ஸ் வி அப்படின்னு போடுவோம். ஆனா 51ங்கிறது வந்து விஎக்ஸ் கிடையாது, எல்ஐ. இது வந்து நான் பொசிஷனல் நம்பர் சிஸ்டம். நாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கான நம்ம ரெக்கலெக்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். நம்பர் சிஸ்டம் அப்படின்னு படிக்கிறப்ப இது வருது. நாம வந்து வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பொசிஷனல் நம்பர் சிஸ்டம்ஸ் ஒன்லி. இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு 55ங்கிறது வந்து விவின்னு வராது. விவின்னா அது 10 ஆகிடும். 10ங்கிறது எக்ஸு. ஸோ எல்வி அப்படின்னு போட்டோம்னா அது வந்து 55. இது வந்து இந்த ரோமன் நம்பர் சிஸ்டத்தோட ஒரு இது. ஓகே, நாம பார்க்கணும். நமக்கு வந்து இப்போ 10 சிம்பிள்ஸ் இருக்கு. ஏன் 10 சிம்பிள்ஸ்? அது என்ன 10 ஸ்பெஷல்? உடனே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்? நம்ம கிட்ட 10 விரல் இருக்கு. கவுண்ட் பண்றதுக்கு தான் உள்ளதுக்குள்ளே ஈஸி. நேரா நம்ம எண்ண ஆரம்பிக்கிறப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படிதான் எண்றோம். 10 வரைக்கும் தான் எண்றோம் யூஸ்வலா. அதனால ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து இந்த 10 அப்படிங்கிற நம்பர் தான் வந்து உள்ளதுக்குள்ள ஈஸியா கவுண்ட் பண்ணக்கூடியது. சிம்பிள்ங்கிறது வந்து பலவிதமான சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம ரோமன் லெட்டர்ல பார்த்தோம். இது 1 2 எப்படி சொல்றது? 1, இது ஐ போட்டா 1, 2 ஐ போட்டா 2, இது 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது ரோமன் லெட்டர் சிம்பிள்ஸ். ஜாப்பனீஸ்ல அதே மாதிரி தான். இச் நீ சான் ஷி கோ ரோக்கு ஷச்சி ஹச்சு கியூ ஜூ. தேவநாகரி, தேவநாகரியில் நீங்க பார்த்தோன்னா 1ல இருந்து ஆரம்பிக்கல, 0ல இருந்து ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி 10 அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் கிடையாது. நம்ம காடியில நாம இன்னைக்கு யூஸ் பண்ற நம்பர் சிஸ்டம் வந்து தேவநாகரி பேசிஸ்ல 0 to 9 தான் யூஸ் பண்றோம். நாம தமிழ்ல பார்த்தோம்னா 10 வரைக்கும் நம்பர் சிம்பிள்ஸ் இருக்கு. தமிழ் நம்பருக்கு இதுக்கு தனி சிம்பிள்ஸ். இந்த மாதிரி எத்தனை சிம்பிள்ஸ் ஆனாலும் என்னோட பேசிக்ஸ் எல்லாமே இது ஒண்ணுதான். எல்லாமே பொசிஷனல் நம்பர் சிஸ்டம்ஸ் தான். கார்டினல் நம்பர் சிஸ்டம் ஏன் தேவநாகரியில பேஸ்ல இருக்கு? எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு ரீசன் வந்து 0. அந்த 0ங்கிற கான்செப்ட் தான் வந்து இன்னைக்கு மேத்ஸ்ங்கிற இந்த மேத்ஸ் கவுண்டிங் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு அடிப்படையான தூண் மாதிரி இருக்கிறது 0 தான். அது இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டு தி வேர்ல்ட் இஸ் 0 அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா இது வந்து கேலி பண்றது கிடையாது. ஏன்னா நிஜமாலே 0ங்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன். இந்த நீதி நம்பர் சிஸ்டம், எலக்ட்ரானிக்ஸ், டெக்னாலஜி எல்லாத்துக்குமே ஆதாரமே இது 0 தான். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்லயும் கூட வந்து இந்த 0ங்கிற ஒரு சிம்பிள் இருக்கு. ஆனா அது வந்து ரெகுலர் கவுண்டிங்க்கு யூஸ் பண்றது இல்லை. நாம அது வந்து ஜஸ்ட் 0 டெனோட் பண்றதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றோம். இப்ப 11 அப்படின்னு பார்த்தோம்னா 1 0ன்னு போட மாட்டோம், 10 1ன்னு போடுறோம். தமிழ்ல இது வந்து தேவநாகரியை விட கொஞ்சம் வித்தியாசமா டிஃபரெண்டா இருக்கிற நம்ம தமிழ் நம்பர் சிஸ்டம்.
நிறைய பேருக்கு இது நம்ம கிட்ட தமிழை கவுண்ட் பண்றதே கிடையாது. நம்ம பண்றது எல்லாமே இப்போ வந்து இந்த கார்டினல் நம்பர் சிஸ்டம் தான். இந்த சன்ஸ்கிருத் புக்ல எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து அனுவாகம் பேராகிராஃப் எல்லாமே வந்து தேவநாகரியில எழுதியிருப்பா. ஜாப்பனீஸ் சைனீஸும் இதே சிம்பிள்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அவங்களோட புக்ஸ் எல்லாம் அது சைனீஸ்ல யூஸ் பண்றாங்க. இந்த 10 சிம்பிளுக்கும் ஆதாரம் 0. அந்த 0ங்கிறது வந்து ஆரியபட்டாங்கிறவர் தான் 0வை கண்டுபிடிச்சிருக்கார். அந்த 0வுக்கான ரூல்ஸை வந்து பிரம்மகுப்தர் அதோட ரூல்ஸ் எல்லாம் எழுதியிருக்கார். 0வை எப்படியெல்லாம் ஆபரேட் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோன்னா வந்து இன்னைக்கு தேதியில டிஃபேக்டோ எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து இந்த 10 சிம்பிள்ஸ் பொசிஷனல் பேஸ்ட் டு ரெப்ரசன்ட் ஆல் ஃபைனைட் நம்பர்ஸ். ஃபைனைட்னா என்னது? 0ல இருந்து இன்ஃபினிட்டிக்கு நடுவில் இருக்கிறது எல்லாமே. இன்ஃபினிட்டி கணக்கில் அடங்காதது. அதுக்கு வந்து இந்த படுக்க வச்ச 8 மாதிரி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் நம்ம யூஸ்வலா. நம்ம மேத்ஸ் கிளாஸ் எல்லாமே இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 10 சிம்பிள் பொசிஷனல் பேஸ்ட் நம்பர் சிஸ்டம் வந்து பேஸ் 10 அப்படின்னு சொல்லுவோம். பேஸ் 10 இப்போ வந்து 10க்கு பதிலாக 9 சிம்பிள் இருந்ததுன்னா பேஸ் 9, 8 சிம்பிள் இருந்ததுன்னா பேஸ் 8, சில சமயம் மாட் 10 அப்படின்னு கூட சொல்லுவோம். இது வந்து ரொம்ப காமனா வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். Decimal number system is the most commonly used number system for human beings. இதில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, 0 மாதிரியே அதுவும் வந்து ஒரு இந்தியன் கான்செப்ட். பூர்ணம்ங்கிறதுக்கு ஆப்போசிட்டா தான் வந்து சூன்யம். பூர்ணம்னா எவ்ரிதிங், சூன்யம்ங்கிறது வந்து நத்திங். அதுவும் வந்து நம்ம இந்தியன் கான்செப்ட் தான். பேசிக்கலி இந்த சூன்யம் பூர்ணியம் எல்லாம் வந்து சனாதன தர்மம் பேசிஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறது. இந்த பூரணத்துக்கு வந்து அதுக்கு ஒரு இதுல சுக்லாஜிரதத்துல ஒரு இதுவும் இருக்கு. இது பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே. பூர்ணம் அத அது பூர்ணம், அதுனா பரமாத்மா. பூர்ணம் இதம் இது ஜீவாத்மா, இதுவும் பூர்ணம். பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே, பூர்ணத்திலிருந்து உருவானது இந்த பூர்ணம். பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. சிஷ்யத்தேனா சேஷம், மிச்சம். பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்தால் மிச்சம் இருப்பதும் பூரணம். Infinity minus infinity is again infinity. 0 plus 0 is again 0. இந்த 0 infinity இது ரெண்டும் வந்து ஸ்பிரிச்சுவலி ஸ்டார்ட் ஆகி நம்ம மேத்ஸ்னோட ஃபவுண்டேஷனா இருக்கு. Okay, that's a side info. We just want to look at the numbers between 0 and infinity. இது வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இப்ப டெசிமல் இல்லாத நம்பர் சிஸ்டம்ஸ்னு பார்த்தா நான் ஹியூமன்ஸ். அவளுக்கு வந்து எல்லாத்துக்குமே டெசிமல் ஒர்க் ஆகும், சரியா ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கு எத்தனை நாள். இப்ப சப்போஸிங் இப்படி ஒரு ஏலியன் கிரீச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க எப்படி கவுண்ட் பண்ணுவா? அவங்க வந்து 10 வரைக்கும் கவுண்ட் பண்ண முடியாது. So how will they count? Sleep on that. இதை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல நாம் வந்து வேற மற்ற காமன் நம்பர் சிஸ்டம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அப்புறம் அதில் எது கம்ப்யூட்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், எம்பெடட் சிஸ்டத்துக்கு எல்லாம் வந்து நல்லா யூஸ் ஆகுது, ஏன் யூஸ் ஆகுது, ஏன் அப்படி பண்ணுறோம், ஏன் அதை யூஸ் பண்ணுறோம், அதெல்லாத்தையும் நாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.